அசுர பலம் கொண்ட கும்கியையும் நம் குடும்ப நண்பராக்கியவர். பெண் குழந்தைகள் நீதி கேட்டு செம்பியாக இதயம் தைத்து சொன்ன இயற்கையின் பெரும் ரசிகன் இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இருவரும் சேர்ந்து இப்போது கதை நாயகன் அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். உலகை பார்த்து வளர்ந்த இன்று உலகமே பார்க்க வளர்ந்து நின்ற விஜய் ஸ்ரீ ஹரி அவர்களை உங்கள் முன் பெருங்கரகோஷங்களுடன் வரவேற்கிறோம். ஆக்ட்ரஸ் வனிதா விஜயகுமாரோட மகனான விஜய் ஸ்ரீஹரி ஹீரோவாக அறிமுகமான படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் டைட்டில் வெளியாயிருக்க நிலையில் இதை பற்றி வனிதா விஜயகுமார் எமோஷ்னலாக சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. வனிதா விஜயகுமார் ஆகாஷ் இவங்க 2 பேர்த்துக்கும் பிறந்த மகன் தான் விஜய் ஸ்ரீஹரி. இப்போது ரீசெண்டாக இவர் பிரபு சாலமன் டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்க மேம்போ அப்படின்ற படத்தில் ஹீரோவோ அறிமுகமாயிருக்காரு. மேலும் கும்கி படத்தில் யானை எப்படி முக்கியமான கேரக்டரில் இருந்துச்சோ அதே போல் இந்த படத்தில் சிங்கத்தை வச்சு ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே தாய்லாந்தில் நடக்க இருக்கிறதா சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை தொடர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்த வனிதா விஜயகுமார் தன்னோட மகனை நினச்சி எமோஷ்னலாக சில விஷயங்களை பேசியிருக்காங்க. என்னோட மகன் ஹீரோவானதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுலேயும் நான் செஞ்ச பிரார்த்தனை வீண் போகலை அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து மீடியாக்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். விஜய் ஸ்ரீஹரி என் மகன் அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடவுள் அவருக்கு எல்லா அருளையும் கொடுக்கணும். மேலும் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற பிரபு சாலமன் அவர்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்க ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ரொம்பவே நன்றி. என் மகனோட இந்த போஸ்டரை பார்க்கும்போது என் கண்களில் ஆனந்த கண்ணீர் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு வனிதா ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. வனிதாவோட இந்த போஸ்டரை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே வனிதாவோட இந்த நிலைமையை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டிருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வனிதாவுக்கு வந்த இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. உண்மையிலேயே அவங்க ரொம்ப பாவம். உலகத்தில் தன்னலமில்லாத ஒரு உயிர் அப்படின்னாலே அது அம்மா மட்டும்தான். எவ்வளோதான் வெறுத்து ஒதுக்குனாலும் உங்களோட தாய் பாசம் நிச்சயம் ஒரு நாள் உங்கள் மகனுக்கு புரியும். வாழ்த்துக்கள் வனிதா அப்படின்னு சொல்லி வனிதாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வனிதாவோட மகன் தானே அப்படின்னு சொல்லி விஜய் ஸ்ரீஹரியோட ஒரு போஸ்ட்டுக்கு ஃபேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணதுக்கு நான் ஆகாஷோட பையன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதுலேருந்தே பலருக்கும் வனிதா மேலே இவருக்கு எவ்வளோ கோவம் இருக்குது அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் மகன் தாங்கிட்ட பேசலாம் அப்படின்னாலும் மகனுக்காக வாழ்த்துக்கள் சொல்லி இவ்வளோ எமோஷ்னலாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே வனிதாவோட இந்த போஸ்ட் தான் ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க.